சினிமா அரசியல் நிகழ்வுகள் அனைத்தையும் உள்ளதை உள்ளபடி உறக்க பேசும் உங்கள் குரல் லென்ஸ் வியூ பியாண்ட் தி ஸ்பாட்லைட்ஸ். ஒவ்வொருவருக்கும் தங்கள் அரசியல் தலைவர்கள் மீது ஒரு ஈர்ப்பும் அன்பும் இருப்பது இயல்பானது. இந்த உணர்வுகள் வேறுபடுவது சகஜம். ஆனால் நாங்கள் நடுநிலையான பத்திரிகையாளர்கள், நடுநிலையான ஊடகங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் உண்மையில் நடுநிலையாக இருக்கிறார்களா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பை வெளிப்படையாக ஆதரிப்பவர்கள் குறைந்தது நேர்மையானவர்கள். ஆனால் நடுநிலையாளர் என கூறிக்கொண்டு தங்களின் கருத்துக்களை நமக்குள் மெல்ல நுழைத்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் திசையில் நம்மை இழுத்துச் செல்வதுதான் மிகவும் ஆபத்தானது. இது நடுநிலையில்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. அப்படி ஒரு நடுநிலையாளர் தாம் சார்ந்த கட்சி அல்லது தலைவரை சிறுமைப்படுத்தும் வகையில் கருத்து கூறியதை எதிர்த்து ஒரு தொண்டனின் குரல் இப்போது ஓங்கி ஒலிக்கிறது. அந்த நடுநிலையாளர் வேறு யாருமல்ல, தமிழ்நாட்டின் பரிச்சயமான பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவர் தன்னை நடுநிலையாளர் என கூறினாலும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு முன்பு வரை தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜயை வேறொரு கோணத்தில் கருத்துக்களை எடுத்து வைத்த திரு பாண்டே அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு டிவிகே, ஏடிஎம்கே, பாரதிய ஜனதா கட்சி ஒரு வட்டத்திற்குள், அதாவது கூட்டணி அமைத்துவிடும் என்ற சுழலில் தவேகவை தூக்கி பிடிக்கும் நோக்கில் வேறு ஒரு கட்சியின் தலைவரை தாழ்த்தி கூறிய கருத்தே அந்த தொண்டனின் குமுறலுக்கு காரணம். இங்க அடிச்சா அங்க வலிக்கும், இங்க விழற ஒவ்வொரு அடிக்கும் அங்க ரத்தம் வரும். அவனே we are not sentimental idiots. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்தவங்க இல்லை சார். என்னையா இது? யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகனை இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அந்த தலைவர் வேறு யாரும் இல்லை, கேப்டன் விஜயகாந்தாம். விஜயகாந்தை விஜய் முந்திவிட்டார் என்ற திரு பாண்டேவின் கருத்தே இந்த விவாதத்திற்கு அச்சாரம். திரு வேலு என்ற தேசிய முற்போக்கு திராவிட கழக உறுப்பினரின் திரு பாண்டேவுக்கு எதிரான கருத்து குமுறலை தொண்டனின் குரல் என்ற இந்த வீடியோவில் காண்போம். திரு வேலு அவர்கள் கேட்கிறார், விஜயகாந்த் போல கருத்துள்ள படங்களை எடுத்து அந்த நிலைப்பாட்டில் விஜய் அவர்களை முந்திவிட்டாரா? நடிகர் சங்கத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டதில் விஜய் முன்னேறிவிட்டாரா அல்லது அதிகமான நடிகர்களை அறிமுகப்படுத்தியதில் முந்திவிட்டாரா? அவர் மேலும் கேள்வி எழுப்புகிறார். கேப்டன் நடிகர் சங்க கடனை அடைத்தார், விஜய் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி திறந்தாரா அல்லது அரசியலில் கேப்டனை முந்திவிட்டாரா? அவரின் வாதம் எளிமையானது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய 6 மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் பிரச்சாரம் செய்து முதல் தேர்தலிலேயே சுமார் 9% வாக்குகள் பெற்றவர். அந்த 6 மாத காலத்தில் மக்களிடையே நேரடியாக சென்று அவர்களின் நம்பிக்கையை பெற்றவர். ஆனால் விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளாகியும் மக்களிடம் நேரடியாக சென்று செயல்படவில்லை என்கிறார் திரு வேலு. இதுவரை தேர்தலை சந்தித்து அதன் மூலம் தனக்கு எவ்வளவு வாக்கு சதவிகிதம் உள்ளது என்பதை நிரூபிக்காத விஜயை எப்படி விஜயகாந்தை முந்திவிட்டார் என கூறலாம்? ஒருவேளை தேர்தலில் போட்டியிட்டு அதன் மூலம் விஜயகாந்தை விட அதிக வாக்கு சதவிகிதம் பெற்றுவிட்டால் அப்போது முந்திவிட்டார் என்று கூறுவதில் தவறில்லை. ஆனால் நடக்காத ஒன்றை நடந்துவிட்டதாக திரித்து கூறுவதுதான் நடுநிலையா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். அவர் தொடர்ந்து குறிப்பிடுகிறார், கேப்டனின் முதல் பிரச்சார கூட்டமும் கடைசி பிரச்சார கூட்டமும் அலைகடல் போல கூட்டம் கொண்டவை. விக்கிரவாண்டியில் கேப்டன் கலந்து கொண்ட 4 இடங்களில் ஒவ்வொன்றிலும் 40,000 பேர் கூடினர். இதற்கு இணையான கூட்டத்தை விஜய் நடத்தியதில்லை. திரு வேலு அவர்கள் மேலும் கூறுகிறார், கேப்டனை சிறுமைப்படுத்துவது அரசியல் நேர்மை அல்ல. அரசியல் ஆதாயத்திற்காக வரலாற்றை திரித்து பேசுவது தவறு. விஜயகாந்த் இல்லாத தேமுதிக இன்று கூட மக்களுடன் இணைந்து செயல்படுகிறது. அவர் தனது கருத்தை ஒரு வரியில் முடிக்கிறார். கேப்டனை சிறுமைப்படுத்தி அரசியல் செய்யலாம் என்றால்
அவரின் தொண்டர்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவரின் கடைசி வரிகள் ஆழமானவை. விஜய் இன்னும் தேர்தலை சந்திக்காதவர். தேர்தல் முடிவுகள் வராத வரை அவரின் வாக்கு சதவீதம் 0. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகின்றன. அப்படியிருந்தும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதன் தொண்டர்களும் இன்றளவும் கட்சிக்காக தீவிரமாக செயல்படுகின்றனர். இது அவர்கள் கேப்டனின் வழியையும் அவரின் கொள்கையையும் எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறார்கள் என்பதற்கான சான்று. இந்த தொண்டனின் குரல் தேமுதிக கேப்டனோடு முடிந்துவிட்டது என கூறிக்கொள்ளும் அரசியல் வியாபாரிகளுக்கு ஒரு சரியான பதிலடி. இது ஒரு தொண்டனின் கருத்து. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான பதில் மட்டுமல்ல, ஒரு பதிவாகும். நடுநிலை என்ற சொல்லின் அர்த்தத்தை மீண்டும் சிந்திக்க வைக்கும் ஒரு குரல் இது. Beyond the spotlight.